அப்படின்னாரு. அந்த மாதிரி பூரா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து எதையுமே கறக்க முடியல. நம்ம கூர்ந்து பாக்குறோம். ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா ஆனா சரினா என்ன ஒண்ணுமே கறக்க முடியல, எப்படி கறக்க அப்படின்னா காலமாட்டுல பாலை கறந்துடலாம் போல தலைவன் தகவலை கறக்க முடியாது போல. நானும் எவ்வளவுதான் நூல் விட்டு பார்ப்பேன், அது வந்து அசராம் அப்படி நிப்பா. அப்படி ரொம்ப ஆச்சரியமான விஷயம். வந்து நிறைய இளைஞர்களை வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக அண்ணாமலை வந்து தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டார் அப்படின்னோடனே பாஜக அதிர்ந்ததற்கு இணையாக தமிழகம் அதிர்ந்தது. அதுல வந்து எந்த குழப்பமும் இல்லை. என்னங்க அப்படின்னு ஒரு இது 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 எப்படிங்க இது வந்து சரியா இருக்குமான்னு புரியவே இல்லை. ஏதோ நான் போய் மாத்தின மாதிரி என்கிட்ட 100 பேர் துக்கம் கேட்க ஆரம்பிச்சா. என்னங்க இப்படி ஆகி போச்சு, என்னங்க இப்படி, உனக்கு மணி நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன், நீ இதை பார்த்து. இதுல வேற இந்த சோசியல் மீடியா இருக்குன்னா அந்த வார் ரூம் வேற இருக்கு பாருங்க. அவங்க ஒரே கன்ஃபியூஷன் இருப்பாங்க, இது நம்ம ஆளா எதிராளா அப்படி தெரியாம உட்காந்து இருப்பாங்க. அவங்க வேற ஒரு பஞ்சாயத்து கொண்டு வச்சு நான் தம்பி எடுத்து நம்மள என்னப்பா சாண்ட்விச் மாதிரி வச்சிருக்காங்க, இந்த பக்கம் போனா இவங்க அடிக்கிறாங்க, அந்த பக்கம் போனா அவங்க அடிக்கிறாங்க, ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம வந்து எப்பவுமே திரு வினோஜ் அவர்கள் சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சிக்காரனும் காங்கிரஸ்காரனும், நான் ஒரு தேசியவாதி, இந்த நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுல எந்த குழப்பமும் இல்லை. நாடு நல்லா இருக்கிறதுக்காக யார் வந்தாலும், ஒருவேளை திடீர்னு கம்யூனிஸ்ட் கட்சி வந்தா கூட அவங்க நான் சப்போர்ட் பண்ணுவேன், கவலைப்படாது. அதுல வந்து என்ன வந்தாங்க வரமாட்டாங்க, உங்களுக்கு பெரிய தைரியமா இருக்கீங்க நீங்க, அதனால அந்த கை தட்டுவீங்க.